ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை வேலைவாய்ப்பு குறித்து ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியே இருக்குது. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அதாவது ரீசெண்டாக 26/7/2025 அன்னைக்கு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையிலேருந்து ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க. இதை குறித்து நம்ம சேனலில் வீடியோ போட்டிருந்தோம். அதாவது தமிழகம் முழுவதும் கடந்த 3 வருஷமாக காலியாக உள்ள ஓட்டுநர், அதாவது ஈப்பு ஓட்டுநர், பதிவறை எழுத்தர், அலுவலக உதவியாளர் மற்றும் இரவு காவலர், இந்த 4 பதவியை பார்த்தா நிரப்புவது குறித்து இந்த ஒரு அப்டேட்டை வெளியிட்டிருந்தாங்க. ஸோ லாஸ்ட்டு 3 வருஷமாக நிறைய வேக்கன்சி காலியாக இருக்குது. இப்போ அந்த வேக்கன்சிலாம் எப்பப்போலாம் அப்ளை பண்ணோம் அதை பற்றி ஒரு டைம் டேபிள் மாரி கொடுத்துருந்தாங்க. அதாவது காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் பெறுதல் 1 மாதம் டைம் கொடுத்துருந்தாங்க. 1/8/2025 முதல் 31/8/2025 வரைக்கும் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம சேனல் வீடியோ போட்டிருந்தோம். பட் இது வரைக்கும் அதுக்கான எந்த ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனுமே வரல. நிறைய பேர் பார்த்தா கொஷின் பண்ணிங்க. ஸோ 1ஆம் தேதி வரும் அப்படின்ற மாரி சொன்னீங்க, இன்னும் வரல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கொஷின்ஸ் கேட்டே இருந்தீங்க. பட் இப்போ வரைக்கும் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரல. ஸோ அதுக்கப்புறம் அதுக்கான விண்ணப்பங்களை சரிபார்த்தல் எல்லாத்துக்கும் ஒரு தேதி கொடுத்துருந்தாங்க. பட் இதை பேஸ் பண்ணி இன்னமும் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரல. இந்த டைம் டேபிள் படி அவங்க கொடுக்கல. பட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரீசெண்டாக 2-3 டிஸ்ட்ரிக்டில் ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. அதாவது இது திருப்பத்தூர் மாவட்டம், அங்கேருந்து 7/8/2025 அன்றைக்கி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, திருப்பத்தூர் மாவட்டம் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி அலகில் அரசு தலைப்பில் காலியாக உள்ள அலுவலக உதவியாளர் 11 வேக்கன்சி, இரவு காவலர், ஓட்டுநர் மற்றும் பதிவறை எழுத்தர் ஆகிய பணியிடங்கள் 2/10/2023 அன்னைக்கு பார்த்தா நாங்கள் தினத்தந்தி நாளிதழில் வெளியிடப்பட்டோம். அந்த ஒரு வேலையை 2023 அறிவிச்சிருந்தாங்க. ஒரு சில நிர்வாக காரணங்களால் இந்த நோட்டிஃபிகேஷனை ரத்து செய்கிறோம் அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க. மேலும் மேற்கண்ட பணியிடங்களுக்கான புதிய அறிவிக்கை பின்னர் வெளியிடப்படும் என அறிவிக்கப்படுகிறது அப்படின்ற மாரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது 2023 பார்த்தா பல மாவட்டங்களில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை வேலைவாய்ப்பு அறிவிச்சிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி 2-3 டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா 2023 வச்சுருந்த நோட்டிஃபிகேஷனை கேன்சல் பண்ணுறோம். ஸோ பின்னர் உங்களுக்கு புதிய அறிவிப்பு வெளியிடப்படும் அப்படின்ற மாரி கொடுத்துருந்தாங்க. ஸோ திருப்பத்தூர் மாவட்டம் இன்னும் ஒரு 2 சில மாவட்டங்களில் பத்திரிகை செய்தியில் வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இதன் அடிப்படையில் பார்க்கும்போது 2023 அந்த கொடுத்த நோட்டிஃபிகேஷன் கேன்சல் பண்ணிவிட்டு அந்த வேக்கன்சியும் எடுத்து இப்போ புதிய வேக்கன்சியை ஆட் பண்ண போகிறாங்க. இன்னமும் பார்த்தா உங்களுக்கு அந்த ஜாப் வேக்கன்சி ஃபைனலைசேஷன் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் போயிட்டுருக்கு. வேக்கன்சி இன்னும் டிசைட் பண்ணல. பட் விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாங்க. ஏன்னா ஒரு அப்டேட்டாக கொடுத்துட்டு தான் வராங்க. ஆல்மோஸ்ட் வர வேண்டியது 1ஆம் தேதி. பட் இன்னமும் அப்டேட் பண்ணலை. ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதன் காரணமாக அப்டேட் ஆச்சு கொடுங்க அப்படின்ற மாரி நிறைய பேர் தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ இப்போதைக்கு இதாங்க உங்களுக்கான அப்டேட். ஸோ எக்ஸாக்ட் தேதி தெரிய வரல. பட் விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம் நோட்டிஃபிகேஷன் வர்றது குறித்து. ஸோ இதுக்கு முன்னாடியே பார்த்தா அரசாணை கொடுத்துருந்தாங்க. எவ்வளோ சேலரி, எந்த மாதிரி இன்ஃபர்மேஷனுமே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருந்தோம். அதாவது ஒவ்வொரு தாலுக் வைஸாக வேக்கன்சி இருக்குது, டிஸ்ட்ரிக்ட் வைஸாகவும் வேக்கன்சி இருக்குங்க. விரைவில் அப்டேட் பண்ணிடுவாங்க, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ எந்தமான பதவி அப்படின்னா ஈப்பு ஓட்டுநர், பதிவறை எழுத்து, அலுவலக உதவியாளர், இரவு காவலர் போன்ற பதவி தான். ஈப்பு ஓட்டுநரை பொறுத்த வரைக்கும் 8th பாஸ் பண்ணால் போதுமானது. அலுவலக உதவியாளர் 8th பாஸ் பண்ணால் போதுமானது. அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா பதிவறை எழுத்தருக்கு 10th பாஸ் பண்ணால் போதுமானது. அதேமாரி இன்னொரு பதவி கொடுத்துருந்தாங்க பாருங்கள், இரவு காவலருக்கு தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சாவே போதுமானது. ஏஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 18-32 கேட் நார்மலுக்கு. ஸோ SC/STக்கு பார்த்தா 42 கொடுத்துருக்காங்க. இதுதான் பேசிக்காக இருக்க போகுது. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணலாம். நோட்டிஃபிகேஷன் வரும்போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். அப்போது நீங்கள் தாராளமாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாங்க. கண்டிப்பாக உங்கள் டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்டில் தான் அப்டேட் பண்ணுவாங்க. ரெகுலராக உங்கள் டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கான ஜாப் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இதை பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். பட் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரும்போது கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்துருக்கான பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவுமே அப்டேட்டாக சேரும். ஸோ இப்போதைக்கு லேட்டஸ்ட் அப்டேட் இதுதான், நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. ஏன்னா இன்னமும் நிறைய பேர் கேட்டே இருக்கீங்க எப்போ ஜாப் வரும் அப்படின்ற மாதிரி. ஒன்ஸ் வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள்.
அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.